அனைவருக்கும் என் இனிய மகிழ்வான வணக்கங்கள். குழந்தைகள், செய்தித்தாள் வாசித்தல் ஓரழகு. வீரபாண்டி இன்றைய தினத்தந்தி மாணவர்களுக்குரிய கதையை வாசித்து மகிழ்ந்தார். வாங்க நாம் கேட்டு மகிழலாம், உற்சாகப்படுத்தலாம். வீரபாண்டி வாசிப்பதை அழகாக வீடியோ எடுக்கிறார் புனித செல்வம். பாராட்டுகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வீரபாண்டி. நான் மூணாவதுலேருந்து 4வது போகிறேன். தினத்தந்தி இதழில் கதை சொல்ல போகிறேன். முட்டாள் குருவியும் குரங்கும். ஒரு பெரிய மரத்தில் ஒரு ஜோடி சிட்டுக்குருவியும் வசித்து வந்தன. அவை இரண்டும் யோசனையும் நன்கு வேலை செய்யும் குணம் கொண்டவை. குளிர்காலம் வரும் முன் அவை இரண்டும் ஒரு உலகில் உறுதியாக கூட்டை கட்டின. அதனால் அவைகள் இரண்டும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. மிகவும் மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த குருவியிடம் வசித்து கொண்டிருந்த மரத்தில் ஒரு குரங்கு வந்து ஒதுங்கியது. மழையில் மிகவும் நனைந்தது. அந்த குரங்கே நடந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பெண் குருவி, ஐயா, ஏன் நீங்கள் இப்படி மழையில் நனைந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் வீட்டிற்கு போகவில்லை என்று கேட்டது. அதற்கு குரங்கு சொன்னது, எனது தனியாக வீடு ஒன்று இல்லை, அல்லது மரங்களில் நான் மாறி மாறி தங்குவேன் என்றது. இதை கேட்ட பெண் குருவிக்கு எதிர் காலத்திற்கு சேகரித்ததாக கூத்தியல் ததா குரங்கு ஒரு சோம்பேறி என்று நினைச்சது. குரங்குக்கு மிகவும் கோபப்பட்டது. அந்த குருவியிடம் அமைதியாக இருந்தது சொன்னது. ஆனால் அந்த குருவி சொன்னது, என்னுடைய சிறிய கலகை வைத்து நான் எவ்வளவு பெரிய கூட்டை கட்டி உள்ளேன். ஆனால் என்னிடம் இரண்டு கோபம் வந்தது. அந்த கோபத்தில் குருவியின் கூட்டை தன் கையால் கிழித்து போட்டது. அந்த குருவிக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் அதனால் எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக இருந்தது. அந்த இரண்டு குருவிகளுக்கும் மழையில் நனைய ஆரம்பித்தன. தேவையில்லா இடத்தில் நான் உபதேசம் இதற்கே காரணம் என்று இந்த பெண் குருவி மிகவும் வருந்தியது. மகிழ்வோம். நன்றிகள்.